எத்தனை தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள், வண்ணார் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் இந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திரர் வீட்டு தம்பிகள், பல்லர் வீட்டு தம்பிகள், கல்லர் வீட்டு தம்பிகள், படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் உறுதியாக தெரியும். ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்றால், இவன் ஏற்றிருக்கக்கூடிய தலைவன் மேதகுவே பிரபாகர், இவன் அண்ணனாய் ஏற்றிருக்கக்கூடியவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமா. சாதி கடந்து மதம் கடந்தவன் மட்டும்தான் இந்த களத்திலே ஒரு நிமிடமாவது இங்கே நிற்க முடியும். சாதியான மதமாக இருப்பவன் ஒரு நொடி கூட நாம் தமிழர் என்கின்ற களத்திலே நிற்க முடியாது. ஆகவேதான் நான் உறுதிபட சொல்லுகிறேன், இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள். எல்லாரும் பேசுனாங்க. எனக்கு கூட ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மேடையில் நம்மளை ஏத்துவாங்களா ஏத்த மாட்டாங்களா, அப்படியே கார்ல ஏற்றி வீட்டில் கொண்டு இறக்கிடுவாங்களா, அவ்வளவு பேசுவான். ஏன் தெரியுமா? 100,000 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் இதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எரிமலை நெருப்பு, அவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடந்து முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய மனதில் இருந்தும் எரிமலை பிளவுகள். என் தம்பி சொன்னான், ராஜபேரு, நான் இப்பதான் பேச வர்றேன், இப்பதான் பேசவே ஆரம்பித்திருக்கிறேன் சொல்லுகிற போதே அவன் 10 ஆண்டு கால அரசியல் பேசியதற்கு சமமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து அவனிடத்திலே எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கும். எங்க ஐயா வழக்கறிஞர் நெல்சன் இந்த வயதிலும் அவருடைய நெருப்ப கற்கிறார் வார்த்தைகள், அவர் எவ்வளவு அனுபவம் பெற்றிருப்பார், எவ்வளவு கொதிச்சிருப்பார். இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு அரசியல் விழிப்புணர்வை கொடுத்து இந்த மக்களிடத்திலே வாக்கு கேட்டு வாக்கை வாங்கி ஒரு புரட்சிகர அரசியலை செய்ய வேண்டும் என்பது காலம் எங்களுக்கு கொடுத்த கடமை. வரலாறு எங்களிடத்திலே கையெழுத்திருக்கக்கூடிய கடமை. வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தரத்திலும் ஒவ்வொருத்தரிடத்திலும் தன்னுடைய கரங்களிலே வரலாற்று கடமைகளை திணித்திருக்கிறது. எங்கள் தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவருடைய கரங்களிலே வரலாறு ஒரு கடமையை கையளித்தது. ஈழ தேசம் என்கின்ற தேசத்தை விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்கின்ற பெரும் கடமை எமது தேசிய தலைவரிடத்திலே கையளிக்கப்பட்டது. அதை அவர் 35 ஆண்டுகள் சரியாக செய்து தன்னுடைய கடமையை ஆற்றினார். அதற்கு முன்பாக சேர சோழ பாண்டியர்களிடத்திலே எமது மொழி குறித்து, நாகரிகம் குறித்து, பண்பாடு பாரம்பரியம் குறித்து வரலாற்று கடமைகள் கையளிக்கப்பட்டிருந்தது. அப்படித்தான் என் இரத்த சொந்தங்களே, என் உறவுகளே, இந்த காலகட்டத்திலே திராவிட ஆரியத்தை கருவறுத்து தமிழர் தேசியம், தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடுதலையை எமது கைகளிலே வரலாறு கையளித்திருக்கிறது. இதுதான் காரணம். இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் இன்று முழக்கமிட இதுதான் காரணம். என் தாயும் தந்தையும், என் தாத்தனும் பாட்டனும், என் பெரியப்பனும் சித்தப்பனும், என் மாமனும் அச்சனும் செஞ்ச துரோகம், செஞ்ச அரசியல் பிழை, அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் உச்சந்தில் நின்று கத்த வேண்டிய அரசியல் அவலம். எங்க ஆத்தாப்பே, ஏன் தாத்தே பாப்பே சரியான நபருக்கு, சரியான தலைவனுக்கு வாக்கு செலுத்தி இருந்தா இந்த அரசியல் வருமா? இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குமா? அப்ப என்ன? அங்கேயே திரை கவர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. கருணாநிதி நல்லா வசனம் எழுதினார், எம்ஜிஆர் நல்லா நடிச்சார், அவர் கூட சேர்ந்து ஜெயலலிதா நல்ல நடனம் ஆடிச்சு. போடுறா 3 பேருக்கு முதலமைச்சர், போடுறா அரை நூற்றாண்டுகளை காலி பண்ணிட்டான், தொலைச்சிட்டான். அரை நூற்றாண்டு போயிடுச்சு, இன்னமும் துடிக்கிறான் ஐயா. அடுத்து வர்றான் ஐயா தற்குறி, அடுத்த சுற்ற ஆரம்பிக்கிறானே.
முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு முடிஞ்சிருச்சு நினைச்சோம். மறுபடியும் வந்துட்டாயா விஜய் திரிஷான்டா. நமிதா இல்லனா நயன்தாரா, எம்ஜிஆர் இல்லனா விஜய், ஜெயலலிதா இல்லனா திரிஷா. முடிஞ்சிச்சு. சோனியா முடிச்சா அடுத்த சுற்று ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க மனோ தங்கராஜ், மனோ தங்கராஜ், மனோ தங்கராஜ், மலமுழுங்கி மகாதேவன் மனோ தங்கராஜ். எங்கள் தம்பிகள் கோவணத்துக்குள்ளே இருந்தார்கள் இல்லையா? நீங்கள் அரசியல் செய்யும் போது கோவணத்துக்குள்ளே இருந்த ஒருவன் உங்களை நோக்கி கேள்வி கேட்கிறான் என்றால் இதை விட கேவலம், கேவலம். வாழ்த்துகிறேன் ஐயா மலமுழுங்கி மகாதேவன் அவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய தில்லை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நாம் தமிழர் புலிகளுக்கு முன்னால் நின்று விவாதம் செய்ய முதல் முறையாக திமுக இருந்து ஒரு அமைச்சர் இறங்கியிருக்கார். அமைச்சர் யோசித்து பாரு. ஸ்டாலின் வாயில இருந்தோம், துரைமுருகன் வாயில இருந்தோம், KN நேரு வாயில இருந்தோம், பொன்முடி வாயில இருந்தோம், எவன் வாயில இருந்தோம். சீமான் நாம் தமிழர் வராது. வந்திருக்கா? வந்திருக்கா? வந்துட்டானா? வந்துட்டானா? மேடைக்கு வந்துட்டானா? நேருக்கு நேர் விவாதம் பண்றானா? இன்றைக்கு அமைச்சரோடும் என் புலிகளோடும் இந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய இதே நிலை மாறி ஸ்டாலினும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரே மேடையில் தர்க்கம் பண்ணக்கூடிய நாள் உருவாக்கும். விவாதத்திலே தோற்றவன் அவதூறை கையில் எடுப்பான். கேட்ட கேள்விக்கு மலமுழுங்கி மகாதேவன் கிட்ட பதில் இல்லை, பதில் இல்லை. கோவணம், கேவலம். வாயில இருந்து ஒரு அமைச்சர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரலாம். எங்கள் அண்ணனுடைய கட்டுப்பாடு, எங்கள் அண்ணனுடைய ஒழுக்கம், அவருடைய சொல்படி இருக்கிறதுனால நீ தப்பிச்ச, நீ தப்பிச்ச. இல்லைனா என் வாயில் இருந்து வருவது வார்த்தையாக இருந்திருக்காது, தோட்டாக்களாக இருந்திருக்கும். தோட்டாக்களாக நாகரிகம் கருதி. அங்க யார் தெரியுமா பெரிய ஆள், யார் தெரியுமா சின்ன ஆளு? மலமுழுங்கி மகாதேவன் தான் சின்ன பையன். அங்க கிம்லர் உயர்ந்து நின்னுட்டா, உயர்ந்த மனிதனா. நாக்கூசாம 100% கனிம வள கொள்ளை இல்லை. ஒரே ஒரு சவால், இதே மாதிரி மேடையில நின்ன மாதிரி, இதே மலமுழுங்கி மகாதேவன் மேடையில நின்ன மாதிரி உனக்கு ஒரு சவால். நாளைக்கு காலையில களியக்காவலி சோதனை சாவடியில் நீ நானும் சேர்ந்து நிற்போம். பார்ப்போம்டா 100% கனிம வள கொள்ளை நடக்கிறேன். நாளைக்கு வா, களியக்காவலி சோதனை சாவடியில் 2 பேரும் நிற்போம். என்னவா அங்க நின்னுட்டு சொல்லு 100% கனிம வள கொள்ளை இல்லை. அங்க நின்று சொல்லு பாப்போம். அங்க நின்று நானும் தான் மாடு வளர்க்கிறேன். அப்புறம் தான் பையன்கிட்ட விசாரிச்சேன், என்னடா மாடு வளர்க்கிறாங்க? அண்ணே அவர் காளை மாடு வளர்க்கிறாங்க. எப்படா காளை மாடுல பால் கறக்க முடியுங்க? அதுதானே எங்க அமைச்சர் மனோ தங்கராஜ். ஐயா வந்ததையெல்லாம் வாயில வந்ததையெல்லாம் விடக்கூடாது. ஐயா வந்ததையெல்லாம் விடக்கூடாது. என்ன செஞ்சீங்க, என்ன சொன்னீங்க பொருத்தி பார்ப்போமா? பொருத்தி பார்ப்போம். இப்ப வரீங்கல்ல, நீங்க என்ன தெரியுமா கேட்கணும், என்ன தெரியுமா சொல்லணும் மக்கள்கிட்ட? நான் இதையெல்லாம் செய்வதாக சொன்னேன், இதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன். அப்படி பேசி ஓட்டு கேட்டனா நீ மானமுள்ள மனுஷன், மானமுள்ள மனுஷன். நாங்க சொல்லலாம், நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க வந்தா அதை செய்வோம், நாங்க சொல்லலாம். நான் வந்தா இதை செய்வேன்னு சொன்ன நீ 5 வருஷமா ஏன் செய்யல அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க 2015க்கு முன்னால நாகர்கோயில் அங்கிட்டு வள்ளியூர் தான், திருநெல்வேலியை தாண்ட முடியாது நாம் தமிழர் கட்சி. 2013-14 காலகட்டங்களிலே இங்கே எங்கள் தேசிய தலைவர் தீவிரவாதியாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி, நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள் திருநெல்வேலி தாண்டி வள்ளியூரை நெருங்க முடியாது. ஆனால் அப்படி இருந்த கன்னியாகுமரியிலே காங்கிரசையும் பாரதிய ஜனதாவையும்
திணறடித்து ஊழலுத்து நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 கவுன்சிலர்கள் வேற எங்கேயும் உள்ள தமிழ்நாட்டில் கட்சியே இல்லாமல் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக அரசியல் அங்கீகாரம் 5 கவுன்சிலர். நான் கேட்பேன், அப்ப எல்லாம் இங்க உள்ளவங்கிட்ட கேட்பேன், தேசிய தலைவரை பத்தி பேசும்போது இல்ல அவர் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாரு. நான் மறுவார்த்தை கேட்டேன், ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னா அப்ப அந்த ராஜீவ் காந்தி என்ன நொட்டினாரு சொல்லு, என்ன பண்ணாரு? சும்மா இருக்கிற கூப்பிட்டு கொள்வாங்களா? ஓ, ராஜீவ் காந்தி என்ன செஞ்சார் தெரியுமா? ஐபிகேஎஃப் இந்திய அமைதிப்படை அந்த ஈழ தேசத்துக்குள்ள போய் செஞ்ச அட்டூழியங்கள் பேச முடியுமா? அந்த ஒற்றை புலிகள் நின்றது. ராஜீவ் காந்தியை கொன்றார்கள், ராஜீவ் காந்தியை கொன்றார்கள். ஏன் கொன்றார்கள்? பதில் இல்லை. இன்றைக்கு அப்படி தீவிரவாதியாக சொல்லப்பட்ட உச்சரிக்கப்பட்ட ஒருவர் தான் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பதாகைகளில் அலங்கரித்துக் கொண்டது. புலிக்கொடி பறக்கிறது, என் தலைவருடைய படம் சிறக்கிறது. இதுதான் மாற்று அரசியல், இதுதான் மாற்று அரசியல். எந்த தலைவனை நீ தீவிரவாதி என்று சொன்னாலோ அதே தலைவனை பதாகைகளை ஏந்தி நிக்கிற பாரு. எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகிறது எனக்கு மகிழ்ச்சி இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனால் பெரும் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அந்த நாளுக்காக நானெல்லாம் காத்திருப்பது எதற்காக தெரியுமா? என் அண்ணன் சொல்லுகிறார், நான் முதலமைச்சராகும் போது என்னுடைய நாற்காலியுடைய பின்புறத்திலே தலைவருடைய படம் இருக்கும். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம், அந்த நாளுக்காக. தேர்தல் வந்துருச்சு, பறக்கும் பட கிளம்பிருச்சு, பணப்பட்டுவாடாவை தடுக்க போறாங்க. மெயின் ரோட்ல வருவான் பணம் கொண்டு போறவன், உச்சநிலையா வருவான் பணம் கொண்டு போறவன். அவ்வளவு கேட பயல திமுக அவ்வளவு கேடையா, அவனுக்கு நல்லது செய்ய அறிவு இருக்காது. இந்த மாதிரி வேலைலாம் செய்யறதுக்கெல்லாம் பயங்கர கிரிமினல் அவங்க. இவங்க பூரா சும்மா பரவலை நிறுத்தி அதை துறை இதை துறை மதுரையில நிறுத்தி தரோம்னா இல்ல நாங்களே பார்த்துக்கிறோம். பின்னால போய் டிக்கிய திறக்க போறேன் நான், இருராசா நானே வரேன், நானே திறக்கிறேன். ஏன் தெரியுமா? இவனா உன்னை வச்சுட்டு எடுப்பான். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ரொம்ப அன்பா சொல்லுவான், சார் நீங்க உட்கார்ந்து இருங்க நாங்களே பார்த்துக்கிறோம். உன்னை வச்சு அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி உள்ள இருந்து எடுக்கிற மாதிரி காணொளிகளை பதிவு பண்ணுவான். ஜாக்கிரதையா. ஏன் தெரியுமா? இவர்கள் திருடர்களை கொள்ளையர்களை பிடிக்க வந்தவர்கள் அல்ல, நல்லவர்களையும் வல்லவர்களையும் பிடிக்க வந்த பறக்கும் படை. ரொம்ப ஜாக்கிரதையா. இப்படிதான் சென்ற தேர்தலுக்கு முன்னால 3 கண்டெய்னர்ல பணம் முடிச்சாங்க. 3 கண்டெய்னர்ல. பெட்டி கிடையாது தம்பி, பெட்டி கிடையாது. 3 மகிழுந்து கிடையாது, 3 கண்டெய்னர் முழுக்க பணம். இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா அதுல எவ்வளவு இருந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? அந்த பணம் இப்ப எங்கன்னு சொல்ல முடியுமா? அது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது யாருக்கு சொந்தமானது? உனக்கும் எனக்கு தெரியுமா? தெரியா. இதுதான் பறக்கும் படை. இதுதான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு, பணம் வாங்குபவர் மீது கடும் தண்டனை. யாரு? பணம் வாங்குபவர்கிட்ட. பணத்தை கொடுத்தவனுக்கு யாரா தண்டிக்கப்படணும்? நீங்க யார் தண்டிக்கப்படணும்? பணம் கொடுத்தவனால தண்டிக்கப்படணும். பணம் வாங்குவன் மீது கடுமையான தண்டனை வரும். அப்ப பணம் ஒருத்தன் வாங்குறானாலே பணம் கொடுத்தான் ஒருத்தன் இருப்பானா இருக்க மாட்டானா? அவனை பத்தி உங்களுடைய பதில் என்ன? இத்தனை தேர்தல்கள் இந்த பறக்கும் படை பறக்குதுல்ல, இத்தனை தேர்தல்கள் பறக்குதுல்ல, எவனையுமே பிடிக்கலையா? அப்ப எவனுமே பணம் தரலையா? நாட்டில் ஒண்ணு என்ன எவ்வளவு கேவலமா இழிவா நினைச்சிருக்கான் பாரு, முட்டாப்பாயில நினைச்சிருக்கான் பாரு. எவனையுமே பிடிக்கல, அப்ப எங்கேயுமே பணம் கொடுக்கல. அப்படித்தானே? ஒருத்தரையாவது பிடிச்சு தண்டனை எந்த கட்சியாவது இதுவரைக்கும் இந்த பறக்கும் பட தேவையில்லையா? வீண் செலவு, வீண் செலவு.
நிப்பான், உன்னை திறக்க சொல்லுவான், வீடியோ எடுப்பான், போ சொல்லுவான், இவ்வளவுதான். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு காணொலி பார்த்திருப்பீங்க. பாலிமர் நியூஸ் பத்திரிகையாளர் பேசுறாரு அந்த அம்மாட்ட, அதிகாரிட்ட. ஏமா ஒரு திமுக கொடி போட்ட ஒரு கார் வந்துச்சு, அந்த காரை திறக்க கூட இல்லையே, நீங்க அனுப்பி வச்சுட்டீங்களே, இதுதான் உங்கள் பறக்கும் முறையான்னு கேட்கிறான். திணறு அந்த அம்மா பதில் சொல்ல முடியும். காவல்துறையிட்ட கேட்டுட்டு சொல்றீங்க. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இதுதான் ஒரு அதிகாரியுடைய லட்சணம் இல்லையா? அப்ப இந்த காலம் எங்க போகுதுன்னு பாரு. இந்த அதிகாரிகளுக்கான வேலையை பாரு. அப்ப இதையெல்லாம் சுத்தம் செய்ய, இதையெல்லாம் சரி செய்ய ஒரு மாற்று அரசியல் தேவைப்படும். மாத்தூர் தொட்டிப்பாலம் தம்பி சொன்னார் சீனன். மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி 1244 அடி நீளம், 7.5 அடி அகலம், 7 அடி உயரம், ஒரு வாக்கியம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தண்ணீரை கடத்திருக்கான் பாரு. எங்க தாத்தன் பெருந்தலைவர் கடத்திருக்கான் பாரு. எப்ப? அப்பயே அவன் காலத்துல 115 அடி உயரங்கிறாங்க. அவன் காலத்திலே பண்ணியிருக்கான் பாரு. நீ போய் தேடி பாரு. அந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் யார் கட்டினது, எப்ப தெரிஞ்சு தேடி பார்த்து சொல்லியிருப்பாப்போம். இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயில் நம்ம இந்த பகுதியா போய் இறங்கி அதை கடக்கிறதுக்காக ஒரு பாலம் போட்டிருக்காங்க புதுசா. 2023 தம்பி விஜய் வசந்த் போட்டிருக்காரு. 2023 ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 75 லட்சமா இருக்கு. சரி, அந்த கன்றாக இருந்துட்டு போகுது, நீ தின்னு தொலை. 75 லட்சத்துக்கு அந்த பாலத்தை ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு பாலம் போட்டுட்டு அதுக்கு ஒரு பெரிய கல்வெட்டு. 75 லட்சத்துல ஒரு சின்ன பாலத்தை கட்டுறதுக்கு ஒரு கல்வெட்டு. விஜய் வசந்த் எம்பி அது மட்டும் அப்படியே காங்கிரஸ் வண்ணத்தில் அப்படியே ஒரு படம் போட்டு, இவர் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டிட்டாரு, இவர் கரியார் சோழன் இவர் அணைய கட்டிட்டாரு, ஒரு சின்ன பாலம் போட்டதுக்கு கல்வெட்டா? அப்ப எங்க தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் அந்த கட்டண மாத்து தொட்டி பாலத்துக்கு என்னடா? நீ காங்கிரஸ்காரன் தானே, இந்த காங்கிரஸை சொல்லி தானே நீ பாராளுமன்ற உறுப்பினர் தானே? வெக்கமா இல்ல? ஐயா பெருந்தலைவர் வைகை அணையை கட்டுறாரு. வைகை அணையை கட்டி முடிச்சுட்டு சொல்றாரு, வைகை அணையை கட்டி முடிச்சாச்சு, அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பணத்துல மிச்ச பணம் இருக்குங்கிற. இன்னைக்கு வருமாயா மிச்ச பணம்? அப்ப எவ்வளவு உயரி அரசியல் பண்ணியிருக்கான் பாரு நம்ம தாத்தன். மிச்ச பணம் இருக்கிறத வச்சு பக்கத்துல இன்னொரு அணையை கட்டுறா, பேபி அணைன்னு ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கிறாரு, முடிச்சிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த பேபி அணை கட்டப்படல. வருடங்கள் எத்தனை ஆயிடுச்சு? பாதி கட்டியும் கட்டாமல் இருந்த போது தேர்தலில் தோற்கடிக்கிறார், காமராஜரை தோற்கடிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பேபி அணை அப்படியே தான் இருக்கு, கட்டல. பாதியில நின்று அணைய கூட கட்டல அந்த திராவிட. நீ எல்லாம் சொல்ற காமராஜர் தோத்து போயிட்டாரு. அட பாதிகளா, காமராஜர் தோற்கல, நீ தான் தோத்து போயிட்ட. மக்கள் தான் தோத்து போனா. காமராஜர் எதுக்கு தோத்து போனாரு? மக்கள் தோத்து போயிட்டான். இவ்வளவும் இன்னைக்கு சொல்றாங்க அணைகள் எல்லாம் தூர் கூட வரணும். இன்னைக்கு அணையை கட்ட வேண்டாம், தூர் கூட வர முடியல, உங்களால தூர் கூட வர முடியல. அப்ப எந்த லட்சணத்துல இவங்க அரசியலும் இவங்க நிர்வாகமும் இருக்கு? எந்த லட்சணத்தில் இருக்கு? கூட்டணி பேசுற எவனாவது மக்களுடைய தேவைகள் குறித்து, மக்களுடைய சேவைகள் குறித்து இதை செஞ்சா அவங்க கூட கூடுவேன், இல்லைன்னா வரமாட்டேன். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, விடுதலை சிறுத்தைகள் எவனாவது ஒருத்தரை சொல்லு, என் மக்களுக்கு இதை நீ செய்யல, உன் கூட்டணி விட்டு நான் வெளியே, என் மக்களுக்கு இதை செஞ்சா மட்டும்தான் உன் கூட நான் தொடருவேன். எவனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? ஒருத்தன், எவனாவது ஒருத்தர் சொல்லுவா? ஒருத்தர் பூரா 10 சீட்டு கொடு, 2 லட்சணத்துல கொடு, நான் 1 லட்சணத்துல வாங்க மாட்டேன், 2 லட்சணத்துல கொடு. 3 லட்சணமும் நாம் தமிழர் இருக்கிறான், 234 நாம் தமிழர் இருக்கிறான்.
எவரிடத்திலும் மண்டியிடலை எங்க அண்ணன், எவரிடத்திலும் கொண்டு போய் எங்களை போய் அடகு வைக்கல எங்க அண்ணன். இது என் நிலம், 234 நிலம், இந்த மண்ணும் என்னுடைய மண்ணு. நின்றா ஒவ்வொரு இடத்துலயும் நின்றா. வெற்றி பெற்றியா? நாங்கள் வெல்வோம் வீழ்வோம். நாங்கள் தேர்தலில் வெல்வதும் வீழ்வதும் மட்டும் எங்கள் அரசியல் அல்ல. என் இனப்படுகொலை நடந்த போது எந்த நாற்காலியை இறுக பிடித்துக் கொண்டு கருணாநிதி அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தாரோ, அந்த கருணாநிதி சாகும் போது கூட அந்த நாற்காலியில உட்கார பார்த்துக்கிட்ட பாரு. அதுதான்டா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி, அதுதான்டா வெற்றி, அதுதான் வெற்றி. ஆட்சி அதிகாரத்திலே இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. தஞ்சை பெருவுடையார் கோயில்ல குடமுழுக்க தமிழ்ல நடத்த விட்டோம் பாரு, அதுதான்டா நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி, அதுதான் வெற்றி. 8 வழி சாலையை மூடணும் பாரு, ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, மூடணும் பாரு. உன்னை தொடங்க விடாம பரந்தூர் விமான நிலையத்தில் இன்னைக்கு உனக்கு தண்டை ஆற்றம் பாரு, இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி, இதுதான் வெற்றி. எல்லாம் பேசுவான், பெரியாருமா, பெண் உரிமைமா, சமத்துவமா. சமத்துவம் தானே குர்ரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50% ஆணுக்கு 50% பெண்ணுக்கு. எங்க வேட்பாளரை நிறுத்தா பார்ப்போம், உன் பெண் உரிமையை நான் பாராட்டேன், நிறுத்து பார்ப்போம். பெரியாரின் பிள்ளைகள் சொல்வார்கள், பிரபாகரனின் பிள்ளைகள் தான் செய்வார்கள். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். வார்த்தையை எல்லாம் கவனிக்கணும். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அந்த இக்கு கூட வந்துடக்கூடாது, அந்த அளவிற்கு சமத்துவம். அப்ப என் மக்களிடத்துல ஒரு மாற்று அரசியல் வேணும். அந்த மாற்று அரசியலை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிற்கும். இப்படி 16 ஆண்டு காலமா திராவிடம் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் திராவிடம், இது வேற இருக்க வேண்டியது, இது வளர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இடையில ஓடி வர்றான் ஒருத்தர், அடுத்த எம்ஜிஆர் திட்டத்திலும் ஓடி வர்றான், சும்மா ஓடி வரல, கூட ஜெயலலிதா குடிச்சிட்டே வர்றான். என்னடா செய்ய, என்ன செய்ய? காலம் எங்கேயோ போயிடுச்சு. சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓங்கிறான், தலைமை செயல் அதிகாரிங்கிறான். சிவா அப்பா துறை இமெயிலை கண்டுபிடிச்சாருங்கிறான். சிவனாடார் உலக பணக்காரர்கள் வரிசையில முதல் நிற்கிறாருங்கிறான். போற்றுதலுக்குரிய ஒரு இனம். ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தரிசு இருக்குன்னு தெரியுது, எவ்வளவு பேர் பைத்தியக்கார பையன் இருக்கான்னு தெரியுது. கரூர் சம்பவம் என்பது ஒரு அளவுகோல். நீ அதை வெறுமனையா ஒரு மரணம் அப்படின்னு நினைக்காத. 41 பேர் செத்துட்டான், அதோட நின்றார். கரூர் சம்பவம் என்பது ஒரு அளவுகோல். எதற்கான அளவுகோல் தெரியுமா? இந்த சமூகம், இந்த தமிழினம் எந்த அளவிற்கு அரசியலிலே வளர்ந்திருக்கிறது, எந்த அளவிற்கு அரசியலிலே வீழ்ந்திருக்கிறது அளவுகோல். அந்த அளவீடு எதை காட்டுது? ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பைத்தியமா தெரியுதுன்றத காட்டுது. பைத்தியம் தானே, நீ எல்லாத்தையும் பாரு, எல்லா காரணங்களையும் கோர்த்து பாரு. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரியே, ராமநாதபுரம் ஏர்வாடிக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரியே. திடீர்னு வருவான் ஒருத்தன், கடவுளே கடவுளே கடவுளேன்னு கத்துறான். ஒருத்தனை பேச கூப்பிடுறாங்க மேடைக்கு வந்து, தளபதி 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 நன்றி வணக்கம். அவர் பேசுறாரு, அவர் தற்கூரிகளின் தலைவர். அவர் என்ன சொல்றாரு? நாங்க களத்துல இல்லாதவங்களோட எல்லாம் மோதுறது இல்லை. அப்படியா ராஜா? இந்த நியூஸ் தமிழ் நடத்துறாங்கல்ல, அதுல இந்த விஜய்ங்கிற படத்துக்கு முன்னால எவனுமே நிக்கலையே. எது களம்? களம் எது? அதுதான் களம். உனக்கும் பேச தெரியல, பேச தெரிஞ்சவங்க கட்சியில இல்ல, சோழி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? தொகுதியை பிரிக்கிறான், தொகுதி ஆட்டையை போடுறான், இதை தர முடியுங்கிறான், ஒருத்தர் தர முடியாதுங்கிறான், நான் தான் கொள்ளையடிப்பேங்கிறான், இல்ல நீ தான் கொள்ளையடிக்கணும்ன்றான். மாறி மாறி இந்த தேர்தலை குறித்து அரசியல் நடக்குது. இவர் திரிஷா கையை பிடிச்சிட்டு மும்பையில போய் வளகாப்புல இருக்காயா? யாரு தலைவன்? யாரு தலைவன்? அன்புக்குரிய பெற்றோர்களே, என் ரத்த சொந்தங்களே, என் உடன் பிறந்தார்களே, தயவு செய்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பீங்களோ இல்லையோ, தயவு செய்து அரசியல் ஞானத்தை கொடுங்க.
இன்னொரு 50 வருஷத்தை தொலைச்சுவான். இன்னொரு 50 வருஷம் தொலைச்சு போயிடும். உன் பிள்ளைகளை தயவு செய்து இந்த விஷயத்துல கண்டிச்சு வர. சினிமா பாக்குறியா, நல்லா பாரு. ரசிக்கிறியா, நல்லா ரசி. பால் ஊத்துறியா, ஊத்து. முடிஞ்சா அவனுக்கு சேர்த்து ஊத்து. திரிசா கொஞ்சம் வாயில ஊத்து. கொஞ்சோண்டு பால் ஊத்தாத, கள்ளிப்பால் ஊத்து. கள்ளிப்பால் ஊத்து. என்னத்தையாவது பண்ணி தொலை. ஆனால் திரை வேறு, தரை வேறு. ஒருத்தி சொல்றாளையா, 25 வருஷமா நான் விஜய் லவ் பண்றேன். டேய், ஒண்ணு அவ புருஷன் அவளை ஊத்தி கொளுத்தி செத்து சாக வச்சிருக்கா, இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணிருக்கா. ரெண்டுமே இல்லையா? அப்ப எவ்வளவு கேடு கெட்ட சம்பவமா இருக்கு பாரு. 25 வருஷமாக காதலிக்கிற சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆகுது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சு. உனக்கு பிள்ளை இருக்காமா? இருக்கு. அப்புறம் என்னமா இருந்தா நான் காதலிப்பேன். என் காதல் தெய்வீக காதல், என்னைக்காவது விஜயோட கொண்டு சேர்த்துங்கிற. இத பைத்தியத்துல சேர்க்கிறதா, கூறுகட்டதுல சேர்க்கிறதா, தற்கொலையில சேர்க்கிறதா, எதுல சேர்க்க? 41 பேர் செத்து போயிட்டாயா? செப்டம்பர் 27 இரவு 10:30 மணிக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு பிள்ளைகிட்ட பேட்டி கேட்கிறான், என்னமா நடந்துச்சுன்னு. என் குழந்தையும் செத்துருச்சு. அந்த மருத்துவமனையிலே நின்று பேசுறான். செத்து போய் 1 மணி நேரம் அவ்வளவுதான். அங்கேயே நின்று பேசுறா, என் குழந்தையும் செத்து போச்சு. ஆனால் தளபதி மேல தப்பு இல்லைங்கிறாயா? தளபதி மேல தப்பு இல்லைங்கிறா. பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கா. தூக்கிட்டு போகும்போது நம்ம பிள்ளையோட திரும்ப வருவோம் நினைச்சு போயிருப்பா. தன் பிள்ளைய சாக கொடுத்துருவோம் எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஆனா பிள்ளை செத்து போச்சு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை செத்து போயிடுச்சு. 1 மணி நேரத்துல எப்படா மைக்க பிடிச்சு பேசுறாவ? 1 மணி நேரத்துல மைக்க பிடிச்சு பேசுறது இல்லாம தளபதி மேல எந்த தப்பும் இல்லை. இன்னொரு தாய் சொல்றான், எம்மா உன் மயன் செத்து போயிட்டானே, மயன் தானே போனா போயிட்டு போறேன். மகன் தானே போனா போயிட்டு போறேன். இன்னொரு அண்ணன் சொல்றான், தம்பி செத்து போயிட்ட அண்ணன் நான் இருக்கின்றேன், நான் இருக்க உயிரை கொடுப்பேன். அப்படி என்னடா செஞ்சுட்டாங்க? எந்த அரசியல் கருத்தை வச்சா சொல்லு. இப்ப எங்க அண்ணன் வைக்கிறாருல கருத்தியல் கோட்பாடு தத்துவம் சொல்றாருல, இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என் கொள்கை. எல்லாத்தையும் களவாடுறான். கொடியினுடைய நிறத்தை களவாங்க. அதுல புலி இருந்துச்சு, அப்படியே தூக்கி அதை வைக்க முடியாது. அதுக்கு போல யானை கொண்டு வந்து வச்சிட்டான். நாம் தமிழர் வச்சா அவன் தமிழக வெற்றி கழகம் வைக்கிறான். அந்த வெற்றிக்கு பதில் இக்கு போடுறான். வெங்காயம் நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொரு பிள்ளை வர்றான், என் குழந்தைய ஐசியூல போட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்னொரு பிள்ளை, எனக்கு இன்னைக்கு செமஸ்டர் எழுதல, நான் தளபதியை பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கேன். ஒரு பக்கம் தமிழ் தேசியம், அரசியல் விழிப்புணர்வு இதுவெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும்னா நம்ம மக்கள் எந்த அளவிற்கு நம்மளை உற்று நோக்கிறாங்களோ, நம்ம மக்கள் எந்த அளவிற்கு நம்மளை ஏற்கிறார்களோ அதை பொறுத்துதான் அடிக்க முடியும். அதை பொறுத்துதான் இந்த அரசியல் களமே. அது 2026 சாத்தியப்படும். அண்ணன் சொல்லுவாரு, விக்கிரவாண்டிக்கு வந்ததுல இருந்து சொல்லுவாரு, நீ வேணா பாரு, இந்த விஜய் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நாம் தமிழர் தாண்டா சிறந்த கட்சி, சீமான் தாண்டா சிறந்த அரசியல்வாதி காமிச்சுட்டு போயிடுவான். காமிச்சிட்டான். முந்தைய விட இப்ப நாம் தமிழர் கட்சி மேல மக்கள் மேல இருக்கிற மரியாதை இருக்கு பாரு. இவனுக்கு அப்புறம் அந்த தற்கொலைக்கு அப்புறம் உயர்ந்து ரெண்டையும் பார்ப்பான்ல. இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? இப்ப பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது சீட்டு பேச்ச முடிப்பா, அடுத்த பேச அங்க என்ன பேசணும்னு தெரியல, பைத்தியக்கார மாதிரி பேசு. 4 சீட்டை வாங்கி எங்க தளபதி முதலமைச்சர் ஆயிருவாங்க.
4 தொகுதியில வென்று முதலமைச்சர் ஆயிடுவான். இன்னொருத்தன் சொல்றான், எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க? 266 தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருவோம். நம்ம இவங்களை பார்த்து சோறு உடைஞ்சிடக்கூடாது. இவங்களெல்லாம் நகைச்சுவையா எடுத்துக்கணும். ஆதித்யா டிவி பார்க்குற மாதிரி நினைச்சுக்கணும். இந்த காணொலிகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆதித்யா டிவி பார்க்குற மாதிரி, ஒரு சிரிப்பொலி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கலந்து போயிடும். அன்னை சீரு, தாய்மாமே சீரு, அம்மா அப்பாவுக்கு மகனா இருப்பேன், தம்பி தங்கைகளுக்கு அண்ணனா இருப்பேன், எல்லாமா இருடா. முதல்ல சங்கீதாவுக்கு புருஷனா இருறான். முதல்ல பொண்டாட்டிக்கு முதல்ல புருஷனா இருடா. பெத்த பிள்ளை ஜேசன் சஞ்சய் அசோக் பிள்ளை ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சொந்த மகள் ஹாஸ்டல்ல இருக்கிறான், பிஜி ஹாஸ்டல். கட்டின பொண்டாட்டி தயவு செய்து எனக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுங்கன்னு வழக்கு போடுறான். இந்த கேடு கட்டவனை நம்பி இவன் நாட்டை ஆண்டுவான், இவன் முதலமைச்சர் ஆயிடுவான்னா, முதலமைச்சர் நாற்காலிங்கிறது அவ்வளவு கேவலமானதா? அவ்வளவு கேவலமானதா? உண்மையாவே அன்னை சீர் யாரு தெரியுமாடா? உன் மகன் பத்து போட்டிருக்க பாரு, ஜேசன் சஞ்சய். அவன் தான் அன்னை சீர் கொடுக்குறான் தங்கச்சிக்கு. பட்டம் வாங்குறான், ஒரு பெரிய விழா, எல்லாருக்கும் அம்மா அப்பா வர்றாங்க. சங்கீதாவால போக முடியல, கணவர் இல்லாம எப்படி போறது? அண்ணனா போய் நின்று ஜேசன் சஞ்சய் தாண்டா விஜய் மகளை கூப்பிட்டு அரவணைச்சு கூட்டிட்டு வர்றான் அந்த பட்டமளிப்பு விழால. ஏன்னா குடும்பத்தை பூரா நடுத்தரவுக்கு விட்டுட்டு, வீட்டை நடுத்தரவு விட்டு நீ எப்படா நாட்டை பார்ப்ப? இந்த கேள்வி நம்ம பிள்ளைய மனசுல வர வேணாமா? இந்த கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனசுல வர வேணாமா? வழக்கு தொடுக்கிறாங்க. சங்கீதா எவ்வளவு நாகரிகமா கொடுக்கிறாங்க பாரு. ஒரு நடிகையோடு திருமணம் கடந்த உறவுல இருக்கார். 5 ஆண்டுகளாக நான் எவ்வளவோ சொல்லி கேட்கல, எனக்கு விவாகரத்து கொடுங்க. எவ்வளவு நாகரிகமா சொல்றாங்க பாரு. ஒரு நடிகையோடு பேர் சொல்லணும். ஏன் தெரியாதா சங்கீதாவுக்கு பேரு? அந்த நாகரிகத்துக்கு இந்த தற்கொலை இவன் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறான் பாரு. ஒரு நாள் விட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு திருமணத்துக்கு வர. நீ என்ன ஒரு நடிகைன்னு சொல்றது? அது த்ரிஷா தான், பாத்துக்கோ. நமக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சல் இருந்தாலும் அந்த திருமண வீட்டில் அந்த புது மணப்பெண் மணமகன் இருக்கா பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள, அதெல்லாம் எப்படா வாழ்வேன்? ஒரு நல்ல காரியம் இருக்கிற இடத்துல, மங்களகரமான இடத்துல இப்படி ஒருத்திய கூட்டிட்டு போய் அந்த வாழ்த்து சொல்றதுக்கு போறியடா. அந்த அந்த மணமகன் மணமகளுடைய மனநிலை என்ன பண்ணாரு யோசிச்சு பாத்தியா? நீ வந்துட்டு ஏன் சிரிச்சுட்டு கூப்பிட்டாண்டா, மனதளவில் அவன் என்னடா நினைச்சிருப்பான் அந்த வீட்டுக்காரன்? சனியை கல்யாணம் மதுமாட்டி வந்திருக்காங்க. இதெல்லாம் சிந்திக்க முடியுமா? ஊடகங்கள் இருக்கு பாரு, கேவலம் கட்ட ஊடகம் இருக்கு பாரு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஊடகம் ஒரு நாள் சந்திக்க மாட்டேங்கிறான்டா பத்திரிகையாளர், ஒரு நாள் சந்திக்க மாட்டேங்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த கருவியை கொண்டு போய் கேமரா கொண்டு போய் வீட்டு பனையூர் வாசல்ல கொண்டு வச்சுக்கிறான், இல்லைனாக்க நீலாங்கரை வீட்டில் கொண்டு வச்சுக்கிறான். அப்படியே நீ எல்லா காணொலியும் பாரு, விஜய் சம்பந்தப்பட்டதை நான் சொன்னதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்படியே கேட்டை காமிச்சிட்டே இருப்பான். அந்த கேட் அப்படியே ஸ்லைடிங் டோர் அப்படியே திறக்கும், அப்படியே அந்த கார் வரும், வந்து அப்படியே இடது பக்கமா திரும்பி போகும், அப்படியே அந்த டிக்கியை காட்டுவான், அப்படியே பின்னாலேயே போவாங்க, அது இன்னொரு கேட்டுக்குள்ள போகும், அந்த டிக்கியை போய் காமிச்சிட்டே இருப்பான், அது உள்ள போயிடும், அதே மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் மூடிடும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் தான் இறங்க மாட்டேங்கிறான், அவன் தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். நீ எதுக்காக போற? ஆனா எங்கன்னு தெரியுமில, ஒரு நாளைக்கு 3 பிரஸ் மீட் சந்திப்பார். முடிச்சு என்ன தெரியுமா கேட்பாரு? அவங்க கேட்க மாட்டார், இவர் கேட்பார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற எது இருக்குமா? அவங்க அண்ணன் முடிஞ்சிருச்சு, நன்றிங்க. யார் தலைவன்? சிந்திச்சுக்கா, எவன் தலைவன்? அனைத்தையும் ஆராய்ந்து தெளிவுபட பேசி நீ கேட்கிற கேள்விக்கு சரியான அரசியல் பதில சொல்லி உன்னை அரசியல்படுத்துறவன் தலைவனா? உன்னை சந்திக்க வருகிற ஒருத்தன் தலைவனா? எவனா இருந்தாலும் சரி, 41 பேர் செத்துட்டானா கூப்பிட்டு வச்சுதான் அவர் இளவு கேட்பார், கூப்பிட்டு வச்சுதான் ஒப்பாரி வைப்பார். மழை வெள்ளமா நிவாரணம் கூப்பிட்டு வச்சுதான் கொடுப்பார். இன்னொரு போயஸ் கார்டன் உருவாயிட்டு இருக்குடா.
இன்னொரு போயஸ் கார்டன் உருவாயிட்டு இருக்கு. முந்தி போய் நிப்பான் பாரு, போய் போயஸ் கார்டன் வாசல்ல தான் நிப்பாங்க. அது மாதிரி இப்ப பனையூர் வாசல்ல போய் நிக்கிறான். ஒரு சாதாரண நடிகன், நீ கைதட்டி, நீ விசில் அடிச்சு, நீ ஆர்ப்பரிச்சு, நீ கொண்டாடின ஒருத்தன் வேற என்னடா இருக்கு அவன்கிட்ட? வேற என்ன தகுதி இருக்கு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். வேற என்ன தகுதி இருக்கு? நீ கொடுத்த அந்த புகழை, நீ கொடுத்த அந்த வெளிச்சத்தை, அதை தாண்டி ஒரு தகுதி சொல்ல அவனுக்கு, ஒரு தகுதி. இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கே நக்கீரன் கோபால் சொன்னார், அந்த கரூர்ல திரைப்பட படப்பிடிப்பு நடந்துச்சு. திரைப்பட படப்பிடிப்பு நடந்துச்சு. இந்த இன்னைக்கு வந்துருச்சு. சிபிஐ இன்னைக்கு நோண்டி எடுத்துட்டான். நீ என்ன பண்ணிருக்காங்க, அந்த படத்துக்கு இறுதி கட்ட காட்சி கிளைமேக்ஸ்க்கு தேவைப்படுதான் இந்த கூட்டத்தோட அவர் நிக்கிற மாதிரி. இதுக்காக தான் 1.5 மணி நேரம் தாமதமா வந்திருக்கா. ஏன் தெரியுமா? சேரட்டும், இன்னும் சேரட்டும், இன்னும் கூட்டம் சேரட்டும். நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு 1.5 மணி நேரமா? சேரட்டும். இவன் படப்பிடிப்புக்கு 41 பேரை கொண்டுட்டாங்கடா. யாருக்காவது அது சம்பந்தமா? எந்த கரூர் மக்களாவது வெகுண்டு இருந்துச்சானா? நம்மளை விட்டு இங்க இருக்கோம். அந்த சொந்த மண்ணில், அந்த சொந்த ஊர்ல உள்ளவன் என்னடா நடக்குது கேட்டுக்கணும்ல. 41 செத்ததுக்கு காரணம் கேட்டுக்கணும்ல. திமுகவுக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்து நின்றது யாரு? செந்தில் பாலாஜி. அதை என்ன சொல்றான், இவருக்கு எப்படி தெரிஞ்சு, இவர் எவ்வளவு வேகமா எப்படி வந்தாருங்க? ஏண்டா நீ ஓடி போயிட்ட, நீ ஓடி போனதும் இல்லாம காப்பாத்த வந்தவன இவன் எப்படி அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்தான்? நீ எப்படி அவ்வளவு சீக்கிரமா நீலாங்கரை கிட்ட போய் தூக்குன ராத்திரி? எப்படி போன? கேட்கிறாங்க விமான நிலையத்துல 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார் சார் சார். திரும்பி கூட பார்க்கல. 30 பேர் செத்துட்டாங்க, திரும்பி கூட பார்க்கல. அவன் இந்த நாட்டின் முதலமைச்சர். சில பைத்தியங்கள் பேசுவார், பைத்தியம். இதை திராவிட தேசமாக துடிக்கிறது ஒரு கூட்டம், இதை ஆரிய கூட்டமாக, ஆரிய தேசமாக மாற்ற துடிக்கிறது இன்னொரு கூட்டம், தற்கொலைகளின் தேசமாக காட்டுவதற்கு, ஆக்குவதற்கு துடிக்கிறது இன்னொரு கட்சி. இதையெல்லாம் தாண்டி தமிழ் தேசியம், தமிழர் தேசியம், தமிழர் இந்த நிலத்தை ஆளணுங்கிறதா நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் சித்தாந்தம், கருத்தியல், கோட்பாடு, தத்துவம். இவ்வளவுதான். நீ பாத்துக்கோ. யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ண. இந்த இனத்துல பிறந்த கடமைக்காக இதை செய்யலாம். இல்ல நீ எல்லாம் சேர்ந்து மறுபடியும் இந்த திராவிட கட்டி, இந்த தற்கொலை கட்டி நான் கொடுப்பேனா? கொடுத்துக்கோ. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. உள்ளூர் மானம் விலை போச்சு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு கட்சி சொல்லுது, நிலம் சார்ந்த தொழிற்சாலை, நிலத்தின் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இந்த பகுதியில் ரப்பர் தான் வருதா, ரப்பர் தொழிற்சாலை இங்கே அமைக்கப்படும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இதை சொல்ற ஒரு கட்சி உங்க கண்ணுக்கு தெரியல. இந்த இடத்துல இதுதான் வளம் அப்படின்னா அதுதான். இங்க இருந்து நீ ரப்பர் இடத்துல எங்க கொண்டு கொடுக்குற? கோட்டையத்தில் கொண்டு கொடுக்குற, மும்பைக்கு கொடுக்குற, கொல்கத்தாவுக்கு கொடுக்குற, மேற்கு வங்காளத்துக்கு கொடுக்குற. அவன் என்ன செய்யறான்? டயர்ல இருந்து ரப்பர் பேண்ட் வரைக்கும் செஞ்சு அவன் சேர்த்து போயிடலாம். அது தற்சார்பு பொருளாதாரம் இல்ல. உன்னுடைய பணம் உன்னுடைய நிலத்துக்குள்ளேயே, உன்னுடைய உறவுக்குள்ளே இருக்குது பாரு, அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இந்த பகுதியில என்ன ரப்பர் தொழிற்சாலை, இங்க உள்ளவங்களுக்கு வேலை, இங்கே அதோடைய தயாரிப்பு எல்லாம் முடிச்சுதான் வெளியே போகும். இங்க இருந்து வெளியே போகும்போதே டயரா, இங்க இருந்து வெளியே போகும்போதே செருப்பா, இங்க இருந்து வெளியே போகும்போதே ரப்பர் பேண்டா போகுதுன்னா அந்த பொருளாதாரம் உனக்குள்ளே இருக்கும். இப்ப எவனுக்கோ போகுது பாரு. இதை செய்யறேன்னு சொல்லி நீ வந்தா கேட்பியா? வனமொழி மகாதேவன் வந்தா கேட்பியா? சட்டையை குடிச்சு சொன்னேல என்ன செய்யறேன் கேட்பியா? கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் வாக்குக்கு கொடுக்கிற பணம் உனக்கு தேவை. கேவலம் அந்த 1000 ரூபாய் பணம் 5 ஆண்டுகள்ல நீ எதையெல்லாம் இழந்தாயிடு ஒரு பட்டியல் போடு. இந்த 1000 ரூபாய் பிச்சை காசு,
வந்து கொடுக்குறான்ல, எவன்கிட்டயாவது கேட்டிருக்கியா இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு? இந்த பணம் எங்க இருந்தா எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டிருக்கியா? எதுக்காக எனக்கு கொடுக்குற கேட்டிருக்கியா? மாறா நம்ம ஒன்னே ஒன்று கேட்போம். என் வீட்டில் 5 ஓட்டு, 4 ஓட்டுக்கு தான் பணம் கொடுத்துருக்குற, இன்னும் 1 ஓட்டுக்கு தரல. இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். பக்கத்து தெருவுக்கு கொடுத்துட்ட, ஏன் தெருவுக்கு கொடுக்கல? இதைத்தானே கேட்டிருக்கான். இப்ப மனோ தங்கராஜுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, நீ போய் கேட்க முடியாது. ஏன் என் ஊர்ல ஏன் ரப்பர் தொழிற்சாலை வரல கேட்க முடியாது. பேச்சுப்பாறை பெருஞ்சாலை ஏன் தூர் வரல கேட்க முடியாது. நீ கேட்டா என்ன சொல்லுவான்? ஓட்டு போட்ட நீ தானே, நான் தானே உனக்கு ஓட்டு போட்டேன், அதனாலதான் நீ வந்தா ஓட்ட ஒண்ணு நீ சும்மா போட்ட, நோட்டுக்கு தான் போட்டேன்மா. அப்ப கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை நீ இழந்துரு, கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை நீ இழந்துட்ட. இதையெல்லாம் ஒரு மாற்று அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு தான் உங்களுடைய பிள்ளைகள் நிற்கிறோம். ஒருத்தர் 1000 ரூபாய், ஒருத்தர் 2000 ரூபாய் மாசம், இன்னொருத்தர் 2500 ஒரு வினாடி ஆகாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் நாங்கள் வந்தால் 3000 சொல்வதற்கு ஒரு வினாடி ஆகாது. ஆனால் ஏன் சொல்லல? என் மக்களை ஏமாற்ற வந்தவர்கள் அல்ல நாங்கள். என் மக்களை ஏமாற்றி வாக்கை சம்பாதிக்க வரல. ஆனால் இலவசம் உண்டு, எங்கள் ஆட்சியில் இலவசம் உண்டு. எது உண்டு? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், தூய குடிநீர், இது முற்றிலும் இலவசம். நீ சொல்லுவ இன்னைக்கு இலவசமா தானே இருக்கு. அரசு மருத்துவமனை இருக்கு, அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அது பள்ளிக்கூடங்களாக இருக்குதா, மருத்துவமனைகளாக இருக்குதா? சரியான சமமான தரமான மருத்துவம் கல்வியும் இருக்குதா? இல்ல. அப்ப நீ வந்தா எப்படி சரியா சமமா தரமா எப்படி தருவ? தருவோம். இப்ப எங்க அண்ணன் முதலமைச்சர், எங்க அண்ணனுக்கு காய்ச்சல் இல்ல, ஏதோ ஒரு உடல் சிகிச்சைக்கு போகணும், தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டார், அரசு மருத்துவமனைக்கு தான் போவார். அமைச்சர், பெருமக்கள், அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு தான் போகும். போகலையா அவர் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாரா? பணி நீக்கம் தான், பணி இடை நீக்கம்லாம் கிடையாது, பணி நீக்கம். அப்படித்தான் கல்வியிலும் முதலமைச்சர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், கடைக்கோடி அரசு ஊழியர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளியில தான் படிக்கிறவங்க பிள்ளைங்க. ஏன் தெரியுமா இதெல்லாம்? நீ சொல்றவாறு எப்படி நீ தரமா தருவேன்னு. அமைச்சர் வீட்டு பிள்ளைகளும், முதலமைச்சர் வீட்டு பிள்ளைகளும், அரசு அதிகாரி வீட்டு பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்குதுன்னா அந்த பள்ளிக்கூடம் சுத்தமானதா, சுகாதாரமாக இருக்குமா இருக்காதா? மருத்துவமனை சரியாக இருக்குமா இருக்காதா? இப்படிப்பட்ட திட்டங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய அரசியல் வேணுமா? இல்லை உங்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது வேண்டுமா? இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். எதிர்த்தரப்புல திமுக கூட்டம் போடும் போது இப்ப நாங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மனோ தங்கராஜ் நீங்க உங்க ஒற்றைப்படை அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கிழிப்பாங்களா, கிழிச்சு தொங்க விடுவாங்களா, என்னதான் சொல்றான்னு கேட்டுட்டு வாடா, நீங்க அனுப்புன ஒற்றைப்படை இங்க இருக்குங்கிறது தெரியும். பத்திரமாவை சொல்லு. இதுக்கு பூரா பதில் வரணும், பதில் தேவை. இவை அனைத்திற்கும் பதில் வேண்டும். நான் மதுரையில மட்டும் தீபாவளி அன்னைக்கு மட்டும் 290 கோடி குடிச்சிருக்காயா ஒரு நாளையில 290 கோடி குடிச்சிருக்கான். இவனுக்கு எதுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை? ஒரு மாவட்டத்தில் மட்டும் 290 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்குடா ஓசி இலவசம்? எதுக்குடா? எதுக்கு? 48,000 கோடி சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு. பூரா கடை, 10 லட்சம் கோடி கடை, 5 லட்சம் கோடி அவர் வச்சுட்டு போனாரு. அவருக்கு அப்புறம் இவர் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கார். ஒரு தொலைக்காட்சி விவாதம், திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அதிமுக இருந்து போனார் பாருங்க. அன்வர் ராஜா அவர் கேட்கிறாரு 319 கோடி, அதுக்கு ஒரு பெருசா எழுதிட்டு வந்திருக்காரு. 319 கோடி இந்த திட்டத்துக்கு கேட்ட கொடுக்கல, 200 கோடி இந்த திட்டத்துக்கு கேட்ட கொடுக்கல மத்திய அரசு, 48 கோடி இதுக்கு கேட்ட கொடுக்கல. அன்வர் ராஜா பேசுறாரு. நான் எந்திரிச்சு கேட்டேன், இதை எல்லாத்தையும் கூட்டினா 1000 கோடி கூட வராது. ஆனா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடை வாங்குறேல, அதுல செஞ்சிருக்கலாம்ல. இத 1 லட்சம் கோடி கடை வாங்கி சூழல தெரியுது. நீ சொல்ற இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு தரலைன்னு சொல்றது 1000 கோடி கூட வரல.
அந்த 1,00,000 கோடியில இந்த 1000 கோடியை ஒதுக்கி இது நல்ல திட்டம் நீ தானே சொல்ற, ஏன் செய்ய மாட்டேங்கிற? இவனுக்கெல்லாம் நோக்கம் இல்லை, நோக்கம் இல்லை, எவனுக்கு நோக்கம் இல்லை. அழகிய ஆற்றூர் போட்டிருக்கான். அந்த ஆற்றூர் சந்திப்புல அழகிய ஆற்றூர், அழகிய தமிழ்ல இருக்கு, ஆற்றூர் ஆங்கிலத்தில். என்ன மொழிடா அது? என்ன மொழி? சத்தியமா தெரியல, சொல்லு. அழகிய தமிழ்ல, ஆற்றூர் ஆங்கிலத்தில். இதையும் பார்த்து நாம தினமும் அதை கடந்து போறோம் பாரு, கடந்து போறோம் பாரு. தமிழ் வாழ்கன்மா, தமிழ் வளர்கன்மா. எங்க? பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் மொட்டை மாடியில, மொட்டை மாடியில தமிழ் வாழும், தமிழ் வளரும். நாட்டில் வாழுதா? வாழாது. அதே அன்வர் ராஜா அதே அந்த விவாதத்தில் கேட்டாரு, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை எடுத்துட்டீங்க, யோக்கியங்க பேசுறாங்க. காந்தி பேரோட பஸ்ல பூரா தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டா, தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல, அதை எடுத்துட்டா. இவனுக்கு காந்தி மேல பற்றாயிருச்சு. யாரு? திமுக காரனுக்கு காந்தி மேல பற்றாயிருச்சு. பேருந்துல பூரா தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டு இவன் பேசுறாங்க, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, இந்த நாட்டுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் சொல்வது போலதான், காற்றடிக்கும் திசை நோக்கி பறக்கிற பதறுகளை நாங்கள். எங்க அண்ணனே உழுது, எங்க அண்ணனே விதைச்சு, எங்க அண்ணனே கடையெடுத்து, எங்க அண்ணனே நீர் பாய்ச்சி, எங்க அண்ணனே உரம் போட்டு வளர்த்த வீரியமிக்க நெல்மணிகள் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள். இந்த 234 வேட்பாளர்கள் இவர்கள் பதறுகள் அல்ல, வீரியமிக்க நெல்மணிகள். அப்படிப்பட்ட வீரியமிக்க நெல்மணியில் ஒரு நெல்மணிதான் என் தம்பி சீலன். சாலைகளிலே டாரஸ் வண்டிகளை நிறுத்தி போராடி கொண்டிருக்கிற ஒருவன் சட்டமன்றத்திற்குள் போராடுவதற்கான வாய்ப்பாக இந்த மக்கள் சீலனை பார்க்கணும். சாலைகளிலே போராடுகிறவன் சட்டமன்றத்திற்கு போனால் என்ன செய்வான் அப்படிங்கறத சிந்திக்கணும். ஒண்ணுமே இல்ல, கனிமவள கொள்ளையே நடக்கலைங்கிறாங்க. 1.5 மணி நேரத்திற்கு 46 டாரஸ் வண்டிகள் கடப்பதுதான் புள்ளியல் விவரம். 1.5 மணி நேரத்தில் 46 டாரஸ் சராசரியா. இரவு பகல் இந்த சராசரியிலே 46 டாரஸ். நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கல்லு எவனா தூக்கி போயிட்டாலும் வச்சுக்கோமா, செங்கல் வச்சிருக்கேன் வச்சுக்கோ, செங்கல் அடிக்க வச்சிருக்கேன். ஒரு 5 கல்லை வந்து எவனா திருடி போனா விட்டுவோமா? நம்ம 5 கல்லை திருடி போனா விட்டுவோமா? ஆனா உன் மழையையும் என் மழையையும் நமது கனிம வளத்தையும் வெட்டி வண்டியா தினந்துக்கிட்டு போறானே, எப்படியடா பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது? அவ்வளவு சுயநலம் இல்லையா? நமக்கு எதற்கு? மார்த்தாண்டத்திலிருந்து நாகர்கோவில் போற வரைக்கும் இடது பக்கம் பார்த்துட்டே குரங்கு பராண்டி வச்ச மாதிரி இருக்கு. மலைகளை நான் குரங்கு பராண்டி வச்ச மாதிரி. எப்படி இந்த மக்கள் பார்த்து கடந்து செல்வார்கள்? அவ்வளவு சுயநலமா நமக்கு? அவ்வளவு சுயநலமா? அப்ப இதையெல்லாம் போக்கக்கூடிய, இதற்காக போராடக்கூடிய தம்பி சீலன் போன்றவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள போகணும்னா ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரலால் ஒரே ஒரு அழுத்தம் விவசாயி சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தத்தை மட்டும் செய்யுங்கள். பாதுகாப்பான பத்மநாபபுரம் அமைவதற்கு உங்கள் ஆள்காட்டி விரல் கொடுக்கக்கூடிய ஒரே அழுத்தத்தில் இந்த பகுதியினுடைய அரசியல் இருக்கிறது, உங்களுடைய உரிமை இருக்கிறது. உங்களுடைய ஆள்காட்டி விரலால் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரம் உயர்கிறது. இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்திற்குள் போனால் என்ன செய்வார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சீலன் போன்ற பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். வீரியமிக்க பிள்ளைகள், எதையும் துணிவு கொண்டு எதிர்க்கக்கூடிய பிள்ளைகள். இதற்கு ஒரே சாட்சி மனோ தங்கராஜ். அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் போது சீலன் கத்துறாருன்னா அடி வயிற்றுல குழுவை சீலன் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? அடி வயிற்றுல உட்கார்ந்து இருக்கான். அரண்டவனுக்கு இருண்டவெல்லாம் பேயா தெரியுமா? மனமொழிக்கு மகாதேவனுக்கு பார்க்கிறவனெல்லாம் சீலனா தெரியல. டிபேட்ல பேசி இருக்கிறது ஹிட்லர். இவர் தம்பி சீலன் குட்டிக்கிறான். இந்த துடிப்பு, இந்த அலறல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து மே 4ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது
அவருடைய வாயாலேயே சொல்ல வேண்டும். பத்மநாபபுரம் இந்த தொகுதியிலிருந்து சீலன் தேர்ந்தெடுக்கப்பட்டு போவதற்கு, சட்டமன்றத்திற்கு போவதற்கு நான் வாழ்த்துகிறேன். இதே மலமுடிக்கு மகாதேவன் அன்றைக்கும் இந்த சீலன் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் வருகின்ற 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரலால் ஒரே ஒரு அழுத்தம் விவசாயி சின்னத்திலே. உணவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகு இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.